ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு காலை நேர வணக்கம். வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சுக்கரவரி. காலை நேர வணக்கம். பால் காய்ச்ச போகிறேன். சிஸ்டர் இங்கே இருக்கு. நான் அந்த லாஸ்ட்ல இருந்துச்சு. அது என்ன வள்ளிக்கணும் மம்மி, 3 குடத்தில் ஒரு குடம் பிரிஞ்சிருக்கு. நீந்த கொண்டாந்து வச்சுருக்க. இன்னைக்கு காலையில் பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் அந்த குடம். அதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இங்கிட்டு இதுக்கு தாளிச்சு விட்டுலாம். எதுக்கு மம்மி? குக்கரில் இந்த குருமாவுக்கு, இட்லிக்கு குருமா. இட்லியை வைக்க போகிறீங்களா? இட்லியை வைக்க போகிறேன். அந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி வச்சுட்டு ஒரு 2 நடை 3 நடை இட்லியை வச்சுட்டு குருமா வச்சோம்னா சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் சொதி, கத்திரிக்காய் அது என்னமோ சொல்லுவாங்க. அது குருமாவா? குருமா ஒன்றும் இல்லை, அது ஒரு மாதிரி. இந்த பட்டை, சோம்பு, எலை இதெல்லாம் போடுறேன். பட்டை சோம்புலாம் எப்படிமா பேக்கெட் வாங்குவீங்களா? எப்படி வாங்குவீங்க? இல்லைங்க, அவர் கடையில், மளிகை கடையில் தருவார். சும்மா சும்மா இல்லை, காசுக்குதேன். சும்மா யார் தருவா? அதானே. 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வாங்கினேன். நிறைய தந்தார். வெள்ளைப்பூடு வெங்காயம் நறுக்கி வச்சது போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பரப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். வேக வைக்க வரும், அதனால மையனுங்கிறது இல்லை. அதுலேருந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு வேக வச்சோம்னா அது வெந்த உடனே இந்த தேங்காயும். இது எத்தனை கத்திரிக்காய்? 2 கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய். அதனால அவ்வளோ. பெங்களூர் கத்திரிக்காய் மாதிரியா? ஆமாம், பெங்களூரில் கத்திரிக்காய். கேரளாவில் தான் பெரிய கத்திரிக்காய். அப்படியா? கேரளா தான் பெரிய கத்திரிக்காய், நீட கத்திரிக்காய். கேரளா. இந்த கத்திரிக்காயா? இங்கே பாருங்க கைஸ், இவ்வளோ பெருசு இருக்கு இந்த கத்திரிக்காய். கருவேப்பிலை போட்டாச்சு. டயர் அதுக்குள்ளே உட்கார மாட்டேங்குது. இல்லை, அதை போடுறது எடுக்கிறது இல்லை. இது இப்போ விசில் வர விட்டே ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறோம்னா, இந்த முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இதை அரைச்சி ஊற்றுனோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலைக்கு பதிலாக தேங்காய், இது முந்திரி பருப்பு அதுக்குள்ளே போட்டுக்கணும். பச்சை மிளகா போட்டிருக்கோம், அரைச்சி விட்டாண்டா. அதனால் இப்போ அரைக்க போகிறீங்களா? இல்லை, அரைக்கணும். வீடியோ இது பால் நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துடும். பால் பொங்குது, நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துடும். இந்த வாரம் அதுக்கு நம்ம இன்னைக்கு எங்கே பிளானிங்? இன்னைக்கு தான் கோயிலுக்கு, அடியாபடி கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருக்கோம். இதெல்லாம் பண்ணி செஞ்சுட்டு இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சோம்னா இங்கிட்டு கிளம்புறது. என்ன ரொட்டீன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம்னா. ஆமாம், வெளியெல்லாம் போனால் வெளியே போகிற மாதிரி இருக்கணும், அங்கேயே சாப்பிட்டுக்கணும்.
பால் கூட இருக்கணுமா, கொஞ்சம் வேணா ஊற்றிடுறோம். வள்ளிக்கண்ணம்மா மிக்ஸி கப்பு ப்ரீத்தின்னு வச்சுருக்கீங்க. ப்ரீத்தி மிக்ஸி அது கப். வாங்கினது. ப்ரீத்தி மிக்ஸி கப் பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவீங்களா வள்ளிக்கண்ணம்மா? பிராண்டட் தான் பண்ணுறது. எது கையில் எடுக்குதோ அது பண்ணிக்க வேண்டியது. இதுவா இப்போ வச்சுட்டு போகிறல்ல, வரைக்குள்ளே கொதிக்கும் பாரு. சரிவா, சாமிக்கு வச்சுட்டு வந்துடும். சாமிக்கு பூ பார்த்தேன், ஒரே ஒரு மல்லிகைப்பூ 2 இருந்துச்சு, ஒரு செவந்து இந்த பூ இருந்துச்சு. அது கொண்டாந்து வச்சுட்டேன். மல்லிகைப்பூ எங்கே வச்சுருக்கீங்க? கீழேயா? இந்த கீழே விளக்கு கிட்ட. எல்லாரும் வாங்க சாமி, எல்லாரும் வாங்க சாமி கும்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். இந்த பூ வாடின பூ இருக்கக்கூடாது. அதனால் ஒரே ஒரு செம்பருத்தி இருக்கு. அது பர்சன்ட் வச்சேன். வேறு செம்பருத்தியில் ஒவ்வொரு நாளைக்கும் நிறைய பூத்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தா ஒன்று தான் இருந்துச்சு. சரி, அழகா இருந்துச்சுல நேற்று செம்பருத்தி வச்சது. அதுக்கு அதையும் ஓடுனேன். சாப்பிடுங்க. சரிவா. மகாலட்சுமி தாயே ஸ்ரீ அப்படியே போகணும் கடவுளே தான். வள்ளிக்கண்ணம்மா இப்போ கையில் தான் நிற்கிறீங்க போல. ஆமாம், சூடெல்லாம் பழகி போச்சு. வாழ்க்கையில் படுற கஷ்டத்தில் சூடாது இதாகுது. ஆனால் வலிக்கும்ல சூடு விட்டா? வலிக்காது, எனக்கெல்லாம் பழகி போச்சு. அதை விட சூடு, நெஞ்சில் சூடு நிறையப்படுது. வாழ்க்கை பாடங்கள் நிறைய நெஞ்சு சூடுபடுது. அதை விட கை சூடு ஆறா வடுவாக மாறிவிடும். ஆமாம், எல்லாத்தையும் கடந்து தானே மம்மி போக வேண்டியிருக்கு. ஆமாம், நேற்றுக்கு என்னதான் கோவப்பட்டாலும் இன்னைக்கு தாண்டி தானே வேண்டியிருக்குல்ல. அதே மாதிரி மணி நேற்று இருந்தாலும் இல்லாட்டியும். ஆமாம், ஆனால் மணி இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. போய் மணி இருந்தால் மட்டுமே அது ஒரு அட்வைஸ். மணி இருந்தால் மட்டுமே நம்ம முன்னோக்கி நகர்ந்து போக முடியும். எந்த ஒரு பிரச்சனையில இருந்தோ. மணி இல்லைன்னு வச்சுக்க கஷ்டம். எந்த பிரச்சனையும் பெருசாதான் போகுமே ஒழிய அது சின்னதாக. மணி ரொம்ப முக்கியம். மணி இருந்தால் மட்டுமே நம்ம எந்த பிரச்சனையில இருந்தும் முன்னோக்கி போக முடியும். அதை சரி நடக்காட்டி விடு அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். மணி இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. மணி ரொம்ப அவசியம் வாழ்க்கைக்கு. அத்தியாவசியமான ஒன்று. அத்தியாவசியமான ஒன்று. 2 தடவை முக்கியம். பணத்தை கொடுக்குற மரியாதையே மனுஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. மனுஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மணி இருந்தா இப்ப நீ பேசினால என்ன பேசுறேன். அப்போ நமக்கு தான் காசு இருக்கே, என்ன தேவைச்சு சாப்பிட்டுக்குவோம். மணிய இது மணினா பணம். பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு பொருள். அது இருந்தா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடலாம். எல்லா கஷ்டத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? எப்படி எல்லா கஷ்டத்தையுமே ஃபேஸ் பண்ணிடலாம் பணம் இருந்தா. பணம் தான் மெயின் வாழ்க்கையில். அதனாலதான் எல்லாரும் பணம் சம்பாதிக்க ஓடுன்னு ஓடுறாரு. பணம் இருந்துட்டா ஃபஸ்ட்டு நம்ம மனசு அமைதியாயிடும். மனசு அமைதியாயிருச்சுன்னா மூளை ஒரு இடத்துல நின்று யோசிக்கும். ஆமாம். இப்போ ஒரு பிரச்சனையே பெரிய பிரச்சனை வருதுன்னா இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும். இப்போ பணம் இல்லைன்னா அதுவே பெரிய ட்ராபேக் இருக்கும். ஆமாம், பணத்தை தேடி ஓடுறதே பெரிய ட்ராபேக்.
பணம் இருந்தா மத்ததுக்கு பார்க்கலாம், என்ன பணம் இருக்கு மத்ததுகளை பார்க்கலாம்ட்டு பார்க்கலாம். இது பணத்தை தேடி ஓடுறதுக்கே வாழ்நாள் ஃபுல்லா ஓடி போயிடும். அதனால பணம் வந்து வாழ்க்கையில ரொம்ப அவசியம். ஆனா நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸு, பணத்தை நிறைய சம்பாதிக்கிறவங்க அது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட அப்படி இப்படின்னு ஓரளவு அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொடுத்து நிறைய ஏமாறுறாங்க. எங்கள் சொந்தத்துல அப்படியெல்லாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கொடுக்குற சொந்த இதுன்னு அவங்க கடைசி வட்டியும் கொடுக்கறதில்ல, அசலும் கொடுக்கறதில்ல. இருந்தாலும் அந்த நட்பு கண்டினியூ பண்றாங்க. எவ்வளவு சாதாரணமெல்லாம் இல்லை, 1 கோடி 2 கோடி 2.5 கோடி அப்படி கொடுத்து ஏமாறுறாங்க. அது எப்படி மனசு விட்டுருன்னு தெரியல. அதுக்கு அவங்களுக்கு நம்ம இப்போ 500 1000 சம்பாதிக்கிறோம்ல ஒரு நாளைக்கு, நம்மளுக்கு இப்போ அவங்களுக்கு அது நம்மளுக்கு ஒரு நாள் அமௌண்ட் இப்போ எவ்வளோ, அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நாள் அமௌண்ட்டுங்கிற மாதிரி. அவங்களுக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள இதானே அது, ஒரு வருஷத்துக்குள்ளதான் அது. ஆனா எப்படி மனசு வரும்னு தெரியல. 2.5 கோடி 3 கோடி 5 கோடி இப்படி கொடுத்து அவங்க வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கறலாம் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்றாரு. அவங்க தாரேன்னு சொல்லுவாங்க, இருக்கு அப்படியே இப்படின்னு தெரியல. ஆனா அது அதிசயமா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த அடுப்பு அமர்ந்துடுச்சு, அந்த அடுப்பு அமர்த்திட்டேன். ஆனா அவங்க தேவைக்கு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தேவைக்கு அவங்களுடைய தேவைக்கு ஒரு டெபாசிட் எல்லாமே வச்சிருக்காங்க. அது போக மீதியை தான் இப்படி பண்றாரு. அவங்க நடு ரோட்டில் நிக்கிற நிலைமையில இல்ல, அவங்க நல்ல சேஃப்டியா தான் இருக்காங்க. அதுவும் போக சம்பாதிக்கிறது பூரா இப்படி பண்றாங்க. மேலும் மேலும் பணக்காரல வராம இப்படி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி இப்படி கொடுத்து நட்புக்காக வேண்டிட்டு. நட்புக்கு அப்படி கொடுத்து நட்பு வேணுமா? ஆமா, அப்படி கொடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி ஃப்ளைட்ல போறது வர்றது இப்படிதான் நடக்குது ஒரு சிலரோட வாழ்க்கை, பணக்காரர்களோட வாழ்க்கை. அவங்க பாக்குறது கட்டுக்கட்டா பணம் பாக்குறாங்க. அது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அவங்க பாக்குற பணம் நம்மள மாதிரி எண்ணி சாதாரணமா இல்ல, கட்டுக்கட்டா பாக்குறாங்க. கட்டுக்கட்டா பாக்குறத கட்டுக்கட்டா விடுறாரு, அவ்வளவுதான். அப்படிதான் நடக்குது. நம்மளை போல இருக்கவங்க 100 கிடைச்சாலும் அதை சேர்த்து வைப்போம், 200 கிடைச்சாலும் சேர்த்து வைப்போம் அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு வலியாவும் தெரியல. அவங்க எடுத்துக்கிட்டாலும் அது வலியா கூட தெரியல. அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதே நம்ம செலவுக்கு பணம் இருக்கே, எது போனா என்ன, நமக்கு தேவைக்கு பணம் இருக்கு. இப்ப அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு இருக்கு, ஒரு எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் சாப்பிட்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கு என்ன. அதனால வருத்தப்பட வேண்டாம். நம்மளை போல ஆளுங்க வருத்தப்பட்டு தானே வேணும். என்ன நான் சொல்றது, நம்மளும் மணியை தேட வேண்டியது என்கிட்ட, அது ஏதோ ஒரு வழி இல்லை, நம்ம தான் தேட முடியலையே. அதெல்லாம் மணி எல்லாம் வந்து சாதாரணமா எல்லாருக்கும் கையில வராது. அது வரணும்னு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும். அந்த தலையெழுத்து இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மணி வரும். அது எப்படி வேலைக்கு 10 பேரை வச்சிருக்கோம்னா தலையெழுத்து இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியுமா? இது மணி வருது உனக்கு அத்தியாவசிய தேவைக்கே சரியா போயிருமே. நீங்க பாக்குறது அத்தியாவசிய தேவைக்கு சாப்பிட்டோம், ஒரு இடத்துக்கு போனோம், வந்தோம், வீட்டு வாடகை கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு பண்ணோம், இதுலயே அத்தியாவசிய தேவைகளுக்கு சரியா போயிருக்கல. உங்க கையில என்ன மிஞ்சும்? நீங்க இப்படி வேலைக்கு போறது அது அப்படி இல்லை. நான் அப்படி சொல்றேன். பெரிய விதத்துல மணி வரணும்னா இந்த பெரிய பெரிய படம் டைரக்டருங்க இவங்களுக்குலாம் மணி வருதுன்னா, இப்ப பாரதி ராஜாவெல்லாம் எக்கச்சக்கமா வச்சிருப்பாரு. பாரதி ராஜா, இந்த மனோஜ் இறந்து போனான்ல, அவரெல்லாம் எப்பயிலேருந்து படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, ஆதி காலத்துல 80 லாஸ்ட்ல வந்திருக்காரு. ராதிகாவை அறிமுகப்படுத்தினது அவர் தான். நிறைய பேர் அறிமுகப்படுத்தினது அவர் தான். ரஜினி, கமல், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் அறிமுகப்படுத்தினது அவர் தான். 3 முடிச்சுன்னு ஏதோ ஒரு படம் இவர் தான் எடுத்தாரா என்னன்னு தெரியல. அந்த படத்துல ரஜினியும் இருப்பாரு, கமலும் இருப்பாரு, 2 பேருமே இருப்பாரு. கமல் கதாநாயகன், ரஜினி வில்லன். ரஜினி வில்லனாதே ஃபர்ஸ்ட் அறிமுகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீதேவி, அவங்க தான் இறந்துட்டாங்க பாவம்.
நல்ல அழகு. நல்ல அழகு, அழகுன்னா அழகு, சூப்பர் அழகு. ஆனா அவங்களோட சொத்துமே நிறைய. அப்படி தங்கச்சி யாரோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப சொல்லுவாரு, தங்கச்சி பயங்கரமானதான், அப்ப அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஆக்ட் பண்ணி நிறைய வச்சிருந்த பணம் பூரா அது எடுத்துக்கிச்சான். அதுக்கப்புறம் தான் இந்த போனிக்கு பூரா கல்யாணம் பண்ணி இவரும் பார்த்தீங்கன்னா அதை பிசினஸ் ஆக்கி விட்டார். அந்த பொண்ணை ஒரு குடும்பம் வச்சு நடத்தாம பிசினஸ் ஆக்கி விட்டார். பொண்ணு பையன் இருக்கா இல்லையா? 2 பொண்ணு இருக்கு. 2 பொண்ணு. அவர் 2ஆம் தரம் கல்யாணம் வாக்குப்பட்டுச்சு. அது மொத்தரம் அவர் 2ஆம் தரத்துக்கு வாக்குப்பட்டுச்சு. போனிக்கு போய் அவருக்கு 2ஆம் தரம். அவர் கொஞ்சம் வயசானவர், நல்லவங்க. இது எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ எல்லாம் 16 வயதுல எல்லாம் அவங்க நடிச்ச படம் தான். ஷூட்டிங் எங்கிட்டலாம் எப்படிப்பா? அப்ப ஷூட்டிங் எல்லாம் எங்கிட்டலாம் வருவாங்க. அப்ப நீங்க பார்த்து காண்டு காத்தான்னு புதுக்கோட்டை இது ராஜா இது தொண்டைமான் இது அதுல எல்லாம் எடுப்பாரு. நீங்க அப்போ பல சின்ன பிள்ளையா இருக்கையில ஷூட்டிங் பார்த்துருக்கீங்களா? சும்மா எட்டி பார்க்கறதோட சரி, யாரையும் நேரடி பார்த்ததில்ல. பணம் இன்றியமையாத ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ். பணம் அத்தியாவசியம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. பணம் கிடைக்கிறத பத்திரமா சேமிச்சு வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். அதுதான் மெயின். நம்ம பணம் காய்க்கிறதுக்கு மரம் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி வளர்க்கலாம். யாருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அவ்வளோ பணம் காய்க்கும்னா போதும். ஆளாளுக்கு வீட்டில் அந்த மரத்தை வச்சுக்கிட்டு காய்ச்சிக்கிட்டு பணத்தை அறுவடை. பணம் எல்லாருக்கிட்டையும் வராது, வர்றதுக்கிட்ட தான் வரும். எல்லாருக்கிட்டையும் அப்படி வராது. அது வருதுன்னா வந்துருச்சுன்னா திருப்பி போகாது, ரொம்ப சீக்கிரம் போயிடாது. அது ஒரு சிலர் லாஸ் ஆகுறதெல்லாம் அதுவும் ஏதோ ரொம்ப கடுமையான நேரம் ஏதோ சரியில்லாம தான் லாஸ் ஆகுது. 2வது அவங்களுக்கு பொறுப்பு இல்லாம இருக்கவங்களுக்கு தான் லாஸ் ஆகும். பொறுப்போடு இருக்கவங்களுக்கு லாஸ் ஆகாது. இப்ப இன்னைக்கு கிடைக்குதுன்னா அதுல ஒரு 10 பைசா சேமிப்பு பண்ணிட்டு பண்றவனுக்கு லாஸ் ஆகாது. அதை விட்டுட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கேன், வாங்க கறி, இன்னைக்கு முட்டையை வாங்க, இன்னைக்கு அப்படி சாப்பிட ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடி அப்படின்னு உள்ளவங்களுக்கு தான் பணம் லாஸ் ஆகும். எதையும் யோசிச்சு செய்கிறவங்களுக்கு லாஸ் ஆகாது. யோசிச்சு நாளைக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படிதான் லாஸ் ஆனா கூட, அதாவது குடும்பம் நடத்துற அளவுக்கு கஷ்டப்பட மாட்டாரு. குடும்பம் நடத்துற அளவுக்கு இருக்கும். குடும்பம் நடத்துற ஒரு சிலர் இன்னைக்கு வந்தா இன்னைக்கே ஆடிடுவாங்க. அப்படி இருக்காங்கல்ல, அப்படி இருக்கவங்க தான் சொல்றேன். இன்னைக்கு வந்துச்சா இன்னைக்கே ஆடிடுவாங்க. அந்த பணம் ஃபுல்லா தீர்த்தாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். அப்படி இருக்கவங்கள சொல்றேன். இது குருமாவுக்கு இதை அரைச்சி ஊற்றிடுறேன். குக்கரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சு இதெல்லாம். வெந்துருச்சு. இந்த கத்திரிக்காய் வந்துருச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். எல்லா ஐட்டங்களுக்கும் மஞ்சத்தூள் போட்டுறணும். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயோட்டிக். அதுல எதுவும் கிருமி இருந்தா கூட அது இதாயிடும் மஞ்சத்தூள் போட்டோம்னா. இது காய்கறிகளில் கிருமி இருந்தால் அழிஞ்சிருமா? ஆமா, அழிஞ்சிடும். வேக வைக்கிறதுல அழியாதா? வேக வைக்கிறதுல அவ்வளவு தூரம் இல்லை. கிருமி நாசினி தான் மஞ்சத்தூள். கல்லுப்பு. ஆமா. மஞ்சத்தூள் அது மாதிரி இன்றியமையாதது, எல்லாத்துக்கும் போட்டுருவோம். இது அரைச்சது இங்க பாருங்க. தேங்காய், அது என்ன, முந்திரி பருப்பு 2 சேர்த்து அரைச்சது. டு ஆட். நீயே இதுல நிக்கும் போது சமையல் கத்துக்கிட்டுருவையே. கற்றுக்க வேண்டியதுதான். சமைக்கும் போது நம்ம தனியாக சமைக்கும் போது சில டவுட்டுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒருத்தருக்கு பண்ணும்போது பார்த்துக்கிட்டோம்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறோம். நம்ம சூரிய பகவான் உண்மையில் அடிக்கிறார். அடிப்பார். அவர் தான் அடிப்பார். காலையிலே வந்துடுறாரு வெள்ளன்னு. ஆமாம். இது காட்டு குருமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு கொதி கொதிச்சுச்சுன்னா குருமா ரெடி. இட்லி குருமா ரெடி. ரெடி. வள்ளிக்கு நமக்கு ஆஃப் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இனிமேலுக்கு மதியம் லஞ்ச். வள்ளிக்கு நம்ம காலையிலேயே மதியமாக விடாமல் சமைச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமையல் ஒன்று நமக்கு இன்றியமையாதது. சமையல் வேலை நல்லா பார்த்துவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மற்ற வேலை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். சமையல் வேலை ஈஸியாக பார்த்துவேன். இதனால எத்தனை வயசுலேருந்து அடுப்பு நிற்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்து நான் தான் இருந்துச்சு. போதும்னு நினைக்கிறேன். தானே நிறுத்துறது, இங்கிட்டு தானே திருப்பணும். தெரியுமா தெரியாதா? தெரியும். இட்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி குருமா. இன்னொரு நடை ஊற்றணுமா? இன்னொரு நடை ஊற்றணும். அந்த அச்சு அப்படியே இருக்கு. இட்லி அச்சு. இட்லி துணியை மட்டும் எப்பவும் இட்லி சட்டி நம்ம அடுத்த வேலை ஊற்றுறோம்னா கூட விளக்க வேண்டாம், கழுவிட்டு வைக்கலாம். ஆனால் இட்லி துணியை மட்டும் கசக்கிட்டு போட்டுரும். அதில் ஒட்டி இருக்குல்ல, அதனால கசக்கிட்டு போட்டுரும். காஞ்சிருச்சுனாலும் கஷ்டம் தானே. காஞ்சிருச்சுன்னா சிரமம். போகாதுல? போகாது. ஊற வச்சு போகும் ஊற வச்சு போகும். அதெல்லாம் மாவு தானே, இரும்பா, அதெல்லாம் ஊற வச்சா போகும். நமக்கு சுத்தம் எப்படின்னா இட்லி சட்டியை அடுத்த வேலை இப்போ நைட்டுக்கு அவிக்கிறோம்னா கழுவி போட்டோம்னா நான் நைட்டுக்கு அவிச்சுட்டு அப்புறம் உருளையே விளக்கலாம். இதை இட்லி துணியை கசக்கி போட்டுட்டு இதை சும்மா கழுவி போட்டுட்டு விளக்காம கழுவி போட்டுட்டு, எனக்கு அந்த ஐடியாவே தெரியாது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க இது. ஆமாம், துணி தானே மேலே யூஸ் பண்ணுறோம். ஆமாம், கழுவி போட்டுட்டு அப்புறம் இதுங்களாம். அது மாதிரி இட்லி அவிஞ்ச உடனே அதுலேயே வச்சுட்டோம்னு வச்சுக்க, இட்லி ஸ்மூத்தாகவே இருக்காது. கொஞ்ச நேரத்துல தள்ளிடணும். இந்த மாதிரி எடுத்துடணும். இல்லைன்னா இட்லி கல்லுகளாக இருக்கும். அதுலேயே வச்சுட்டோம்னா. இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம் வாங்க. டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு, டீ சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இட்லி குருமா காலையில் டிஃபன் பண்ணியாச்சு. இட்லி சுட சுட இட்லி குருமா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு குருமா. இதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியம் சமைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கோயிலில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த கோயில் இளஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் காய்ஸ். இந்த மாரியம்மன் 5 மாரியம்மனில் ஒரு மாரியம்மன். இதில் வெளிப்புற பகுதி பார்த்துட்ருக்கோம். இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், கோயிலோட என்ட்ரன்ஸு. இது நல்ல பெருசாக இருந்தது. கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் எல்லாம் நம்ம வசதியாக நிறுத்திக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துல இது 2 சைட்லேயுமே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இது விநாயகர் மாதிரி வச்சுருந்தாங்க காய்ஸ். விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம அடுத்து உள்ளே போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இளஞ்சாவூர் மாரியம்மனில் அது மெயின் சன்னதி தான் பெருசாக இருக்குது காய்ஸ். மீதி சன்னதி எல்லாமே சின்னமாக இருக்குது. அந்த சன்னதிக்கு அபிஷேகம்லாம் பால் கொண்டு போய் கொடுத்து பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பூ கேட்டிருந்தோம். அந்த பூ ஐயர் பூவை கொண்டாந்து கொடுத்தாரு. அப்புறம் நாங்கள் ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் காய்ஸ். வெளியே வந்துட்டு வெளிப்புறாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பால் குடம் அது இதுன்னு பால் அப்போதைக்கு எப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது அப்புறம் இது சுற்றி இருக்கிற புறகாரத்தில் இருக்குது சாமிகள் காய்ஸ். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்ம மதுரை வீரர் இருக்குது. மதுரை வீரரை வெளிப்புறகாரத்தில் வச்சுருக்குறாங்க. அப்புறம் விநாயகரை வெளிப்புறகாரத்தில் வச்சுருக்குறாங்க. அப்புறம் சுப்பிரமணியரை வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே வெளிப்புறகாரத்தில் அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்காங்க காய்ஸ். அப்புறம் இது வேறு வீரநாச்சியார்னு சொல்லிட்டு காளி கோயில் இது மாதிரி இருக்குது, அந்த இது வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய
நிறைய பேர் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால இது மாவிளக்கு வச்சுட்டு இருந்தாங்க காய்ஸ். அதை வந்து நாங்கள் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு அம்மா வந்து வெளிப்பிரகாரத்தில் உட்காந்து இந்த விழுந்து கும்பிட்ற இடத்துக்கிட்ட உட்காந்து விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாவையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வயிறுலாம் இருக்கும். அர்ச்சனை எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு நல்லபடியாக கும்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.